ஆ அவராசி வீட்டுக்குள்ளெல்லாம் கூட்டு சோறு போடுது. மா ஐயே பசிக்குதுமா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது சோறு கீறு இருந்தா போடுமா. தாங்க முடியல. ஏமா பிச்சைக்காரன் உன்னை தொல்லை பண்ணாம பில்கேட்ஸ் அம்மா வந்து தொல்லை பண்ண போறான். பசிக்குது தாய், பார்க்கறதுக்கு அன்னலட்சுமி மாதிரி இருக்கிற, ஒரு கறி ஏதாவது போடு தாயே. சரி சரி சோறு சோறு இன்னைக்கு சோறு சோறு குழம்பு குழம்புன்னு சாப்பிட வேண்டியதுதான். ஆமா தாயே, சோறு கொஞ்சம் போடுமா. போதுமா போடுமா, போதும் 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 போதும். ஆமா வெறும் சோறு ஒண்டி போடுற, சாம்பாருக்கு பாரு, சாம்பார் ஊத்துமா. புரியுமா? உனக்கு சாதம் போடுறதே பெரிய விஷயம், இதுல ஒரு பொரியலை எல்லாம் கேப்பியா? போடுமா போடுமா. ரசம் ரசம் கொஞ்சம் ஊற்றுமா. ரசம் ரசம் உனக்கு விஷம் தான் கொடுக்கணும். ஊற்றுமா ஊற்றுமா. ஆமா சாதம் வேகவே இல்லை, சாம்பார்ல பருப்பே இல்லை, பொரியல்ல உப்பள்ளி கொட்டி வச்சிருக்கிற. ஏமா ரசங்கிற பேர்ல சுடுதண்ணி பூச்சி ஊற்றி வச்சிருக்கிற. சாப்பாடை போட்டா குறை சொல்ற, என் புருஷனே என்னை பார்த்து குறை சொன்னது இல்லை என் சாப்பாடை பார்த்து. நீ நாயா குறை சொல்ற? நித்து நித்து, உன் புருஷன் தான் அந்த முக்கூட்டுல நின்னுன்னு என்கிட்ட 10 ரூபா குத்து என் வீட்டுல போய் சோத்தை தின்னுப்பாரு, சோறு எப்படி இருக்குதுன்னு சொல்ல சொன்னான். இந்த சோத்தை அவன் தின்றதுக்கு என் கூட வந்து 10 வீட்டுல பிச்சை எடுத்து தின்னலாம். எப்படிதான் தின்றானோ என்னத்த வேற. யோ வாயா வா, தெய்வயா நீனு. நாய் கூட தின்ன முடியாது இந்த சோத்தை, நீ எப்படிதான் தின்றியோ தெரியல. ஹலோ, ஏன் வீடா? பிரியாணி ரெடியா இருக்கா? இதோ வரா. யோ நல்ல சோறு வேணா என் கூட வா. பத்தா இல்ல நல்ல சாப்பாடுன்னா. அப்ப இத்தனை நேரம் நான் போட்டது ஏய் நிஜமாலுமே போயிடுவேன்டி. போயாங்கிற? ஏய் உண்மையாலுமே போயிடுவேன் நானு. இது கொஞ்சம் இரு. ராகவா இங்க வா. எனக்கு தெரியும்டி, நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீயே வேணாட்ட, நீ பெத்ததே இழுத்துட்டு போ. அப்பா அப்பா வா ஜாலியா போயிடலாம், இவ அடியில இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ராகவா இங்க வாயே, கொஞ்சம் வாயே. இங்க வா இங்க வா. விஷம் 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 அப்ப நம்ம அதே விஷம் விஷம் விஷம். இப்ப போ. வலிக்குதா? அப்பே சொல்ல போலான்ட்டு வா போலாம். யோ மாமா, நீ இங்கதான் உட்காந்துருக்கிறியா? யோ உள்ள உன் பொண்ணு என்ன போட்டு இந்த துவைகிறாளே, ஏயா ஏதாவது கேட்க மாட்டேன் நீனு? இப்படி உட்காந்து மிச்சம் சாட்டுன்றியா? ஏமாப்ல எந்த அடிக்கே இப்படி பயப்படுறீங்க? அந்த காலத்துல அவங்க அம்மா என்ன அடிச்சா அந்த சத்தம் 7 தெரு தள்ளி இருக்கிற 7 மலை வீட்டுல போய் கேட்கும். அவன் பதவி அடிச்சுட்டு ஓடி வந்து என்னையா ஆச்சுன்னு என்கிட்ட கேட்பான். ஒண்ணு இல்லையா, பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டேன்னுவேன். மாப்பிள்ள
பொண்டாட்டி அடிச்சா வெளியே சொல்லக்கூடாது மாப்பிள்ள, புரியுதா? இது மட்டும் இல்லை, சும்மாவே உட்காந்து மிச்சம் சாப்பிட்றதுக்கும் ஒரு தனி திறமை வேணும் மாப்பிள்ள. போங்க, போய் உள்ள மிச்சம் மீதி இருக்கிற வேலையை பாருங்க, போங்க. அப்படியா சொல்ற? அதுவும் கரெக்டு தான். எங்க போனாலும் கட்சியா இங்க தானே வந்து சேரணும். நான் போயிட்டு மிச்சம் மீதி வேலையை பார்க்குறேன். டேய் ராகவா, மேலே வாடா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள்